மழை வரணும் தாங்க ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ மழை வரணும்னு சத்தியமாக ஆசைப்படலை. வீட்டு முன்னாடியெல்லாம் வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஊரில் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்குது. அதனால் ரெயின் வாட்டர் வரும்போது அதை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. தியாக்கு ஊருக்கு வந்ததுலேருந்து செம்ம ஜாலி. கோயம்புத்தூரில் எப்போ பாரு எங்கள் மூஞ்சி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். அவளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆனால் இங்கே எப்போவுமே சுற்றி ஆளுங்க இருக்காங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் வந்து விளையாடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. போஸ்ட்மார்ட்டமில் மல்லிப்பூவையே மறந்து போயிருந்தேன். இன்னைக்கு மல்லிப்பூ கிடைச்சிது. காந்தாரா படத்தில் வர மாதிரி நம்ம ஏரியா சைடு ஒரு சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் இன்னைக்கு நைட் நாங்கள் போகிறோம். என்னதான் மழை அடித்து ஊற்றுனாலும் மக்களோட நம்பிக்கையை பாருங்கள், ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு தீபம் பற்ற வச்சுட்டு தேங்காய் வளமெல்லாம் உடைச்சு நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்லலாம் கோயில் குளத்துக்கு போகிறதே இந்த பிரசாதம் வாங்குறதுக்காக தான் இருக்கும். கொஞ்சமாக கிடைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கோயில் பிரசாதம் மட்டும். அது ஏன்னே தெரியல. ஸோ ஃபைனலி நாங்களும் கோயிலில் புளியோதரை போட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.